க்ரஷ் உங்களை லவ் பண்ணுமா? அப்போ நம்மளோட ஹியூமன் சைக்காலஜியை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம எப்பயுமே நம்மளோட ஹை வேல்யூ பர்சனை தான் லவ் பண்ணணும், கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைப்போம். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நம்மளோட அழகான பர்சனை லவ் பண்ணணும்னு நினைப்போமா, ஆர் அழகில்லாத பர்சனை லவ் பண்ணணும்னு நினைப்போமா? கண்டிப்பாக நம்மளோட அழகான பர்சன் மீன்ஸ் நம்மளோட ஹையர் வேல்யூ பர்சன். புரியுதா உங்களுக்கு? இதுதான் கான்செப்ட். இங்கே நாம க்ரஷை லவ் பண்ண வைக்கிறதுல என்ன மிஸ்டேக் பண்றோம் தெரியுமா? நாம நம்மளோட க்ரஷை ரொம்ப எப்பாத்தாலும் இம்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்படி இம்ப்ரெஸ் பண்ணும்போது அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்க? நான் வந்து ஹை வேல்யூ பர்சன், இந்த பர்சன் என்னை எப்பாத்தாலும் இம்ப்ரெஸ் பண்ணிட்டே இருக்காங்க, அப்போ மீன்ஸ் இவங்க ஒரு லோ வேல்யூ பர்சன் நினைப்பாங்க. லோயர் வேல்யூ பர்சன் நினைச்சா நம்மளை லவ் பண்ணுவாங்களா? கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. அப்போ அவங்க நம்மளை லவ் பண்ணுறதுக்கு நாம என்ன பண்ணணும்? சிம்பிள், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்மளோட ஆட்டிடியூட், பிஹேவியர் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி நான் என்ன பண்ணால் ஏன் க்ரஷ் என்னையே இம்ப்ரெஸ் பண்ணுவாங்க அப்படின்னு யோசிச்சு அவங்கள நம்மளை இம்ப்ரெஸ் பண்ண வைக்கணும். இப்போ அவங்க நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தால் அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்க? நான் தான் இந்த பர்சன் இம்ப்ரெஸ் பண்ணுறேன், நான் லோயர் வேல்யூ, அந்த பர்சன் ஹை வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியாக நம்ம லவ் பண்ணிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகுன்னு நினைக்கிறேன். அண்ட் மறக்காமல் உடனே பண்ண ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை தமிழ்நாட்டிலே யாருமே சொல்லித்தராத அளவுக்கு டீட்டெயில்டு சைக்காலஜிக்கல் வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். அது எல்லாத்தையும் மிஸ் பண்ணிடுறீங்க.